அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை 11 மணி நேரத்திற்கு பிறகு நிறைவு பெற்றுள்ளதாகவும், இந்த சோதனையில் பணம் மற்றும் ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. 2019 நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணம் விநியோகிக்க இருப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அமைச்சர் துரைமுருகன் ஆதரவாளரான பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டில் அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 11 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் நேற்றும் அமலாக்கத்துறையினர் பூஞ்சோலை சீனிவாசனிற்கு சொந்தமான இடங்கள் மற்றும் அவரது வீட்டில் சோதனை நடத்தினர். இந்த சோதனையில் சீனிவாசன் வீட்டில் இருந்த உரிய ஆவணமில்லாத 20 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்து உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து காட்பாடி காந்தி நகரில் உள்ள அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மகன் MP கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்த சென்றிருந்தனர். காலை முதல் 7 மணி நேரம் MP கதிரானந்த் ஒப்புதலுக்காக காத்திருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கதிரானந்த் ஒப்புதல் அளித்த பின்பு சோதனையை தொடங்கினர். 2 அறைகள் வீட்டில் பூட்டியிருந்ததால் கடப்பாரை கொண்டு உடைத்து சோதனை மேற்கொண்டுள்ளனர். 11 மணி நேரமாக நடைபெற்ற இந்த சோதனையில் பணம் மற்றும் ஆவணங்கள் எதுவும் கைப்பற்றப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.